நமது வேலாயுதம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஆட்சியர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகா நன்னிலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் தேவாரம் பாடல் பெற்ற நன்னிலத்து பெருங்கோயில் என்று நாம் எல்லாம் போற்றக்கூடிய அருள்மிகு மதுவனேஸ்வரர் திருக்கோயில் இருக்கிறது. இந்த கோயிலுக்கு சமீபத்தில் தரிசனத்துக்கு போயிருந்த போது கோவில் முன்னாலேயும் கோவிலுக்கு செல்லக்கூடிய இந்த சாலையிலையும் நெடுக சைக்கிள்கள் நிறுத்தப்பட்டிருக்கிற ஒரு காட்சியை பார்த்தோம். இது கோவில் வளாகமா இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய சைக்கிள் ஸ்டாண்டா அப்படிங்கிற மாதிரி அது இருந்தது. அப்புறம் கோவிலை நோக்கி போகும்போது அது புரிய வந்தது. பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளோடு பயன்படுத்தக்கூடிய சைக்கிள்கள். காலையில பள்ளிக்கூடத்துக்கு வந்ததும் இந்த சைக்கிள்களை பூரா இங்க நிறுத்திட்டு கல்வி இருக்கிறாங்க, தொடர்ந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. இந்த சாலை ஓரம் இந்த 2 சைக்கிள்களும் நிறுத்திருக்கும் போது பொதுமக்களுக்கும் சரி, கோவிலுக்கு வரக்கூடிய வாகனங்களை நிறுத்துறவங்களுக்கும் சரி, நன்னிலம் பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கும் சரி ஒரு இடையூறா இருக்கும் என்பது இது பார்த்த மாத்திரத்தை நமக்கு புரியுது. ஆனால் அந்த சைக்கிள்லாம் ரொம்ப அழகா நிப்பாட்டியிருக்காங்க. அது நேர்த்தியா நிப்பாட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால பாராட்டி நம்ம வந்துட முடியாது. இந்த பள்ளிக்கூடத்தினுடைய வளாகத்திற்குள் இந்த சைக்கிள்கள் நிறுத்தப்பட வேண்டும். இதை நம்ம விசாரிக்கும் போதுதான் தெரிய வந்தது, இந்த பள்ளிக்கூடத்துல நூற்றுக்கணக்கான மாணவிகள் படிக்கிறாங்க. பக்கத்துல சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருந்து ஏழை எளிய மாணவிகள் படிக்கிறாங்க என்பதும், இந்த பள்ளிக்கூடத்துக்கு இது வரைக்கும் முறையான ஒரு விளையாட்டு மைதானம் கூட கிடையாது, இந்த சைக்கிள்களை பார்க் பண்ணுவதற்கு நிப்பாட்டுவதற்கான ஒரு வளாகமும் அங்கே இல்லை என்பதை தெரிந்து கொண்டோம். பள்ளிக்கூடத்துக்குள்ள நிறைய கட்டடங்கள்லாம் இருக்குது. ஆனால் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அந்த நன்னிலம் பகுதியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து இடையூறுகள், டிராஃபிக் ஜாம் இருக்கக்கூடியது தெரியும். ஏன்னா கடத்தருவது அதுக்கும் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் நடக்கும்போது மாணவிகளுக்கு வந்து செல்வதும் ஒரு சிரமம். அதே நேரத்தில் இன்னும் வரக்கூடிய காலங்களில் மாணவிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும், கட்டுமானமும் பெருகும். ஆகையினால இந்த பள்ளிக்கூடத்தை அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியை வேறொரு இடத்திற்கு, இந்த நன்னிலம் பகுதியிலேயே வேறொரு இடத்துக்கு மாற்றுவதற்கு புதிய இடத்தை தேர்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிக்கூட நிர்வாகத்திலையும் நாம் சிலரை தொடர்பு கொண்டு பேசும்போது இந்த தகவல் கிடைத்தது. நான் பெயர் சொல்ல விரும்பல, இந்த தகவல் கிடைத்தது. மாணவிகள்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சைக்கிள்களை முறையாக நிறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. தவிர அதற்கான இடம் தேர்வு இன்னும் இல்லை. இந்த ரோட்ல நிப்பாட்டத்தை பார்க்கும்போது நமக்கே வருத்தமா இருக்கு. இன்னொன்று, பக்கத்தில் ஒரு பெரிய பாடல் பெற்ற தளம் இருக்கும்போது அங்கே நடைபெறக்கூடிய இந்த விழாக்கள் மூலமாக இந்த பள்ளிக்கூடத்தில் பயிலும் மாணவிகளுக்கு ஒரு இடையூறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பள்ளிக்கூடமும் நமக்கு தேவை, கோயிலும் நமக்கு தேவை. அந்த அடிப்படையில் கோயில் ஏற்கனவே கட்டப்பட்டு பல நூற்றுக்கணக்கான சொல்லப்போனால் 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில், கோச்சங்க சோழ நாயனாரால் கட்டப்பட்ட மாடக்கோயில் அது ஒன்று. அந்த அடிப்படையில் கோவிலை இப்போ நம்ம மாற்ற முடியாது. ஆனால் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு, புதிய கட்டுமானங்கள் வருவதையும் கருத்தில் கொண்டு பள்ளிக்கூடத்தை வேறொரு புதிய இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன்.
ஏன்னா புதுசாக ஒரு நம்ம பள்ளிக்கூடத்தையே உருவாக்க போகிறது, ஆல்ரெடி ஏற்கனவே உருவாகி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு ஒரு புதிய கட்டமைப்பை நாம் ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. காரணம், பக்கத்திலே இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்டத்திலேயே பெரிய விளையாட்டு மைதானம் இருக்குது. அப்போ பெண்களுக்குன்னு தனியாக ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கி கொடுத்தால் அவர்கள் படிப்பதற்கு முன் வருவார்கள். பாலியல் சமத்துவம், பாலியல் ரீதியாக இந்த சமத்துவம் வளரும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பெண்களுக்கான தனி பள்ளிக்கூடங்கள் வந்தது. அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிங்கிற மாதிரியான கட்டமைப்பு வந்தது. இப்போது ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே விளையாட்டுக்கான ஒரு வளாகம் இருந்து பெண்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னா ஒரு வாய்ப்பு பறிப்போகுது தானே. அந்த அடிப்படையில் சரிசமமான ஒரு வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டுமானால் கட்டமைப்பு நமக்கு தேவை என்பது இதன் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கும்பகோணம் ஜோதிமலை இறைபணி திருக்கூட்டத்தின் நிறுவனர் திருவடிக்குடி சுவாமி. வணக்கம். நமது வேல் ஆயுதம் சேனலை தாங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம். நன்றி.